பத்து முறையில் செம்ம டேஸ்ட்டான ஒரு சட்னி செஞ்சு தரேன். பருப்பு, துவரம் பருப்பு கொஞ்சோண்டு பச்சை பருப்பு போட்டு, உளுந்து கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு அதையும் நல்லா போட்டு தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் பக்கம் ஒரு கைப்பிடி வறுத்த கடலை, அது விட்டு நல்லா வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சு ஜாரில் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமேட்டா எண்ணெய் காய வச்சு அதில் கொத்தமல்லி புதினா இருந்தால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது தனியாக வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு தக்காளி இது கூட போட்டு நல்லா மிக்சிங் ஆகணும். அந்த தக்காளி எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ நான் போதும்னு சொல்லிட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த டேஸ்ட்டுக்காக தான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன் ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ தக்காளியை நல்லா வதக்குறேன். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டி, சத்தானது. இந்த மாதிரி சாப்பிடும்போது உடலில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நான் இதை தாளித்து கொட்டிட்டு அப்படியே கடுகு கறிவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி எடுத்து வச்சுட்டு இது நம்ம சப்ஸ்கிரைப்